السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب على نفسه الرحمة. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم: لما قضى الله الخلق فكتب على عرشه: إن رحمتي غلبت غضبي، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கே சங்கமமாக இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவின் பேரருளால், பேரன்பினால் இன்றைய தினத்தில் நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மிடத்திலிருந்து ஏற்பட்ட குற்றம், குறைகள், தவறுகள், பாவங்களை அல்லாஹ் பொறுத்து மன்னித்து அருள் புரிவானாக. வாழ்நாளில் நாம் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா இந்த புனித மாதத்தின் பரக்கத்தினால், பொருட்டினால் அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனது விசாலமான மக்ஃபிரத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அவனுடைய ரஹ்மத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. குர்ஆனை ஓதினோம், கேட்டோம், அதற்கான நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. குர்ஆனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. குர்ஆனை சிந்திப்பவர்களாக, ஆய்வு செய்பவர்களாக, குர்ஆனை அமல் செய்பவர்களாக நாம் பெற்றிருக்கிற இந்த குர்ஆனை இந்த உம்மத்தின் ஒவ்வொருவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உடல் உறுப்புகள் செயலிழந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹயாத் உள்ள வரைக்கும் எல்லா உறுப்புகளும் செயல்பாட்டுடன் செயல்பட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய சுய ஒவ்வொரு வேலைகளும் நாமே செய்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அறுதலுல் உமர் என்ற வயோதிகத்தினுடைய மிக மோசமான காலத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்தவர்களிடம் தேவையாகுவதை விட்டும், அடுத்தவர்களுக்கு சுமையாகி விடுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை எப்பொழுதும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், அனைத்து விஷயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அவனுடைய படைப்பின் எல்லா தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆம். அன்ஆம் என்று சொன்னால் கால்நடைகள் என்று அர்த்தம். கால்நடைகள் அல்லாஹுவின் பேரருள் என்பதை அல்லாஹு தஆலா அந்த வசனங்களில் பேசுவதால் அல் அன்ஆம் என்று இந்த சூறாவிற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவிலே பல இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லுகிற வார்த்தை, குறிப்பாக 2 இடத்தில் ஒரே மாதிரியான வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நமக்கெல்லாம் சில கடமைகள் உண்டு, மனிதர்களுக்கு கடமைகள் உண்டு. தொழுகை, நோன்பு, ஜகாத், இப்படி கடமைகள் உண்டு. ஆனால் அல்லாஹுக்கும் ஒரு கடமை இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹுக்கு கடமை இருப்பதாக. அல்லாஹுக்கு யார் கடமையாக்க முடியும்? அவனே கடமையாக்கி கொண்டால் தான் உண்டு. அல்லாஹுக்கு ஒரு கடமை இருக்குதுன்னு சொன்னா அதை யார் கடமையாக்கணும்? நமக்கு நோன்பு, தொழுகை இதெல்லாம் கடமைகள் இருக்குதுன்னா நமக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். உலகத்தில் ஜின்னுகளுக்கு கடமைகள் இருக்குது, மலக்குமார்களுக்கு கடமைகள் இருக்கிறது. அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை அவைகள் கரெக்டாக செய்தாக வேண்டும். மீனும் சரி, மானும் சரி, எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், எல்லா உயிரினங்களும் கண்டிப்பாக தஸ்பீஹ் செய்தாக வேண்டும். நம்மை போன்று தொழாமல் வேண்டுமானால் இருக்கலாம், தொழுகை அவைகளுக்கு கடமை இல்லாமல் இருக்கலாம். படைப்பினங்களை பொறுத்து ஒவ்வொருவர்களுக்கும் கடமைகளுடைய வித்தியாசங்கள் இருக்கலாம். நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது போல மற்றவைகளுக்கு கடமை உண்டு. என்ன கடமை? எல்லா உயிரினங்களும் தஸ்பீஹ் செய்ய வேண்டும்.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வஇன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, தஸ்பீஹ் செய்யாத ஒரு படைப்பு கூட கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எல்லா படைப்புகளும் தஸ்பீஹ் செய்கிறது. ஒரு மீன் எப்பொழுது வலையில் சிக்குகிறது தெரியுமா? தஸ்பீஹை மறக்கிற பொழுதுதான் வலையிலே சிக்குமா. ஒரு மரத்தின் இலை எப்பொழுது காய்ந்து விழுகிறது தெரியுமா? தஸ்பீஹை நிறுத்துகிற பொழுதுதான் அந்த மரத்தின் இலை பூமியில் அது மரத்திலிருந்து காய்ந்து விடும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை கடந்து சென்ற பொழுது இந்த கபர்வாசிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரிலே ஒரு பச்சை இலையை நட்டி வைத்தார்கள். சின்ன செடியை நட்டி வச்சுட்டு சொன்னாங்க, இது பசுமையாக இருக்கிற வரைக்கும் இந்த கபரினுடைய வேதனை நிறுத்தப்படும். ஏன்னா அது தஸ்பீஹ் செய்யுதுங்கிறாங்க. அதனுடைய தஸ்பீஹ் கபருக்கு கிடைக்கிற வரைக்கும் கபராளிகள் அந்த தஸ்பீஹினுடைய பரக்கத்தினால் வேதனையில் நிறுத்தி வைக்கப்படுகிறது. அதனால தான் இன்னைக்கும் கூட அந்த சுன்னத்தாக கபர் அடங்கினதுக்கு பின்னால ஒரு பச்சை இலையை நம்ம நட்டி வைக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத். அது ஏன்? அவைகளாவது கபரை தஸ்பீஹ் செய்யட்டும். இந்த தஸ்பீஹினுடைய பரக்கத்தினால கபராளிகளுக்கு கொஞ்சம் வேதனை குறைக்கப்படுமானால், மன்னிக்கப்படுமானால் அது பாக்கியம் தானே. எனவே இந்த உலகத்தில் தஸ்பீஹ் செய்யாத எந்த உயிரினமும் கிடையாது. அவைகளுடைய தஸ்பீஹ் என்ன என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற ஒரு தஸ்பீஹ், வ பிஹி யுர்ஸகு, எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் இந்த தஸ்பீஹை வச்சு தான் ரிஸ்கே கொடுக்கிறான். எல்லா உயிரினங்களுக்கும் இந்த தஸ்பீஹ் அது நிறுத்திடுச்சுன்னா அல்லாஹ் ரிஸ்கை நிறுத்திடும். ரிஸ்கை நிறுத்திட்டா இலைகள் காய்ந்து விட ஆரம்பித்திடும், மீன் வலையில் மாட்டிக்கொள்ளும். இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்துமே எல்லா விஷயங்களுக்கும் வணக்கம் உண்டு. அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன்? கடமைகள் என்பது எல்லாவற்றுக்கும் உண்டு. மனிதர்களுக்கு உண்டு, ஜின்னுகளுக்கு உண்டு, மலக்குகளுக்கு உண்டு, உயிரினங்களுக்கு உண்டு. எல்லா விஷயங்களுக்கும் சில இபாதத்துகள் உண்டு. இபாதத்தினுடைய முறைகள், தஸ்பீஹின் முறைகள், வணக்கத்தின் முறைகள் வித்தியாசப்படலாமே தவிர வணக்கங்கள் இல்லாமல் உலகத்தில் எந்த படைப்பும் இல்லை. அது மனிதனோ ஜின்னோ எல்லாமே வணக்கத்துக்காக படைக்கப்பட்டவைகள் தான். எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன்? அல்லாஹ்வுக்கு கடமை இருக்கிறதாக ரெண்டு இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அல்லாஹ்வுக்கு ஒரு கடமை இருக்குதுன்னா அந்த கடமை அல்லாஹ்வா தான் ஏற்படுத்திக்காது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு வேற யாருமே என்ன செய்ய முடியாது, கடமையாக்க முடியாது. அப்போ கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா இப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் எதை? அர்-ரஹ்மத, படைப்புகளுக்கு ரஹ்மத் செய்வதை, கிருபை செய்வதை, அன்பு காட்டுவதை, இரக்கம் காட்டுவதை அல்லாஹ் தான் மேல கடமையாக்கிக்கிட்டான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, கபரிலிருந்து மறுமை வரை, மாஷரிலிருந்து ஜன்னத் வரை அனைத்திலையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லா யதுகுல் ஜன்னத அஹதும் மின் அமலி. ஒரு மூமின் இப்படி நம்பிக்கை வச்சிராதீங்க, என் அமலால நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் நம்பிராத, அல்லாஹ்வுடைய அருளால நான் போவேன் நீ நம்புங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அருளால தான் நான் சொர்க்கத்துக்கு போவேன். என் அமல் எல்லாம் என்ன லட்சணத்துல இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் தக்பீர் கட்டினா சலா வாங்குற வரைக்கும் என் சிந்தனை அல்லாஹ்வோடு மட்டும்தான் இருக்கிறதா? என் சிந்தனை ஒரு நிலையில இருக்கிறதா? ஒரு முகமா இருக்கிறதா? நிச்சயமாக இல்லையே. தக்பீர் கட்டில இருந்து சலா வாங்குற வரைக்கும் துனியா முழுசு சுத்திட்டு வந்தேன். யாராவது மறுக்க முடியுமா? என் கடையின் சிந்தனை, என் குடும்பத்தின் சிந்தனை, என் வாழ்க்கையின் சிந்தனை, என் நண்பன் எல்லோரும் தொழுகையில தான் வந்துட்டு போறாங்க. இவ்வளவு பலகீனமான தொழுகை. அதை தொழுதுட்டு இவர் வானத்துல இருந்து வகி வருமானு எதிர்பார்ப்பார். இப்படி ஒரு பலகீனமான தொழுகையை தொழுதுட்டு இவர் இவ்வளவு பெரிய செய்தி எல்லாம் நான் தொழுகத்தான செய்வேன், நான் என்ன குறையா வச்சேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் இப்படி சொல்வது, அவநம்பிக்கையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, அல்லாஹ் மேல நம்பிக்கை இழப்பான வார்த்தைகளை பயன்படுத்துறது, இப்லீஸ் ஒரு மூமினை இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக அவன் கொண்டு போய் சேர்த்துருவான். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் என்ன போராடுவான்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியாவது அல்லாஹ் மேல அவநம்பிக்கையை உண்டாக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு இவனை நிராசையாக்கணும். எனக்கெல்லாம் இங்க அல்லாஹ் கிருபை செய்வான், நான் செஞ்சிருக்கிற பாவத்துக்கெல்லாம், நான் செஞ்சிருக்கிற குற்றத்துக்கெல்லாம் என்னையெல்லாம் எப்படி மன்னிப்பான், இதையெல்லாம் எப்படி மன்னிப்பான்? இந்த அவநம்பிக்கை வந்துருச்சுன்னு வைங்க, தௌபாவும் செய்ய மாட்டோம், அமல் செய்யறதுல ஆர்வமும் வராது.
அல்லாஹ்வுடைய ரஹமத்து மேல கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மேல ரஹமத்து செஞ்சிருக்கிறான். அவன் தன் மேல கடமையாக்கின்றான். அல்லாஹ் நான் கடமையாக்கி இருக்கிறேன், என்ன நம்புங்க. சின்ன வயசுல காணாம போன யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம், ஒரு பிள்ளை காணாயிட்டா எவ்வளவு நாள் தேடுவாங்க? ஒரு சின்ன பிள்ளையில ஒரு பிள்ளை காணாம போயிட்டாரு, எவ்வளவு நாள் தேடுவாங்க? ஒரு தந்தையாக பெற்றோராக 25 வருஷம் கடந்து போச்சுங்க. 25-30 வருஷம் ஆகி போச்சு. பிள்ளைய எகிப்துக்கு அனுப்புறாரு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்லி அனுப்புறாரு தெரியுமா? யா பனி, என் மக்களே, இதஹபு, நீங்க எகிப்துக்கு போறீங்க, ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப, யூசுஃப நீங்க தேடுங்க, யூசுஃப் எப்படியாவது கிடைக்கட்டும். வலா தயஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்துல இருந்து, அருளில் இருந்து நீங்க நிராசை அடையக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. இதுதான் நபிமார்கள். நபிமார்கள் எப்பவுமே அல்லாஹ்வுடைய அருளை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க. நம்பிக்கை அல்லாஹ் அவ்வளவு பெரிய கிருபையா தேடுங்கிற அவங்க வச்சிருந்த 30 வருஷம் நம்பிக்கை பிள்ளைய அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். சின்ன வயசுல காணாம போன பிள்ளைய 30 வயசுல அல்லாஹ் திருப்பி கொடுக்கிறான். எப்படி கொடுத்தான்? நபியாக கொடுத்தான். எப்படி கொடுக்கிறான்? ஆட்சியாளராக கொடுக்கிறான். அல்லாஹ் எந்த அந்த நம்பிக்கைக்காக பிள்ளைகளுக்கு அதை நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்துல மட்டும் நிராசையாகாத. அது வாழ்க்கையில எப்பவுமே கடைசி மௌத் வரைக்கும் ஷைத்தான் இதைத்தான் ஏற்படுத்த பார்ப்பான். நீ இப்படி செஞ்சிட்டியே, நீ அப்படி நரகத்துக்கு போயிடுவ, உனக்கெல்லாம் வழி கிடையாது. இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுடைய அருள் அவ்வளவு விசாலமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 1000 வருஷம் ஒருத்தன் நரகத்துல கிடக்கான். பின்னால நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை சொன்னா, 1000 வருஷம் நரகத்துல. அல்லாஹ் பாதுகாக்கணும் பெருமக்களை. 1000 வருஷம் நரக வேதனைன்னா என்ன ஆகும்? ஆனா நரகத்தினுடைய குறைஞ்சபட்ச காலம் எவ்வளவு தெரியுமா? உள்ள போயிட்டன்னா வெளியே வர்றதுக்கு 40 வருஷம். அல்லாஹ் தால ஒரு நாள் 2 நாள் எல்லாம் வைக்கல. லா பிஸீன ஃபீஹி அஹ்காபா, பல ஹுக்குபுகள். ஒரு ஹுக்குபு தான் நரகத்தினுடைய முதல் இதை என்ட்ரன்ஸ். உள்ள போயிட்டோம்னா 40 வருஷத்துக்கு வெளியே. 1000 வருஷமா ஒருத்தர் உள்ள கடந்து நரகத்துல கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஹன்னானு யா மன்னான், யா ஹன்னானு யா மன்னான் தஸ்பீஹ் ஓதிட்டே இருப்பான். நரகத்தில் துன்யால ஓதாம நரகத்துல போய் உட்கார்ந்து 1000 வருஷம் வேதனை கஷ்டத்திலையும் அவன் யா ஹன்னானு யா மன்னான், யா ஹன்னானு யா மன்னான். அல்லாஹ் உபகாரியே கிருபையாளனே, இரக்கமுள்ளவனே கிருபையாளனே, உபகாரியே கிருபையாளனே. எங்க உட்கார்ந்து? கபர்லையா, துன்யாலையா, நரகத்துல. அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாருங்க. 1000 வருஷமா நரகத்துல உட்கார்ந்து அந்த தஸ்பீகை யா ஹன்னான் யா மன்னான். கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், அவனை கூட்டு வாண்டுவான். அவன் நரகத்துல கிடந்து தஸ்பீஹ் ஓதிட்டு கிடக்கிறான் 1000 வருஷமா, அதை தூக்கிட்டு வாண்டுவான். அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற பொழுது அல்லாஹ் தஆலா கைஃப மகீலுக், எப்படிப்பா இருக்குது நரகம் அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் நரகம் எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? நரகம் எப்படி இருக்கு? சொர்க்கத்தை அனுபவிச்சா எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். நரகம் எப்படி இருக்குது நல்லா கேட்பான. கைஃப மஸீருக், கைஃப மகீலுக், எப்படி இருக்கு நரகம்? அப்படியே நரகத்தில் பட்ட கஷ்டங்களை வேதனைகளை தாங்க முடியாதுன்னு. அப்படியா? சரி, இவனை கூட்டு போங்க, ருத்து கூட்டு போங்கன்றான்ல, திரும்ப நரகத்துக்கு கூட்டு போங்க. திரும்பி பார்ப்பான், என்ன நரகத்துல இருந்து வெளியாக்கிட்ட திரும்ப நரகத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வந்தேன் அப்படின்பான். உன் அருள் மேல ஒரு ரஹ்மத்து மேல நம்பிக்கை வச்சுதான் வந்தேன். என்னை எப்ப நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு திரும்படி நரகத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிற நம்பிக்கையில வந்தேன். உன் மேல வச்சு அப்படியா? என் மேல வச்ச நம்பிக்கை இதை நான் வீணாக்க மாட்டேன். என் ரஹ்மத்து மேல நம்பிக்கை வச்சுட்டேன் இல்லையா? சரி போ, சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்துக்கு அந்த கடைசி நேர நம்பிக்கை கூட பாருங்க. நான் உச்சகட்டமா சொல்றேன், நரகத்துக்கு போன பின்னாலையும் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மேல நம்பிக்கையை இழக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய அருளின் மீதான நம்பிக்கை ரஹ்மத்தை அனுபவிச்சுக்கிட்டே ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்கிறோம். தூங்குற பொழுது அனுபவிக்கிறோம், முடிச்சிருக்கும் போது அனுபவிக்கிறோம், ரிஸ்க்ல அனுபவிக்கிறோம், ஆஃபியத்துல அனுபவிக்கிறோம். இல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். அதை ஒரு மூமின் முதல்ல உணரணும். உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு மாட்டிக்கொண்டு தண்டனைக்காக நிறுத்துகிற பொழுது அவன் சொன்னானா, நான் இப்பதான் முதல்ல இந்த தப்பு செஞ்சுட்டேன், இந்த ஒரு தடவை விட்டுருங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி எனக்கு தெரியும், அவன் முதல் தடவை எந்த குற்றவாளியும் அல்லாஹ் காட்டி கொடுக்க மாட்டான்.
அழகான ஒரு வார்த்தையை சொன்னான். எப்பவுமே ஒரு தப்பு செய்யும்போது முதல்ல அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், முதல்லயே அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான். ஒன்றுக்கு 2-3 தடவை வாய்ப்பு கொடுப்பான். பல தடவை நீ செஞ்சதுனால தான் மாட்டி இருக்கிற, என்னால் உறுதியாக சொல்ல முடியும்னாங்க அதற்கு முரளியெல்லாம். ரப்பு எப்பொழுதுமே அவ்வளவு கிருபையாக. பல நேரங்களில் இன்னைக்கு நம்ம கண்ணியமாக வெளிப்படையில் நல்ல வெள்ளாடையை உடுத்துட்டு கண்ணியமாக சமுதாயத்துக்கு மத்தியில் பெரியார நம்ம உலாவிக்கிட்டு இருக்கிறோம். சமுதாயத்தில் குடும்பத்தில் கண்ணியமானவர். ஆனால் அல்லாஹ் நம்ம மறைச்சு வச்சிருக்கான் தானே. நான் யாரு, எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட செயலுக்குரியவன், அல்லாஹ் கண்ணியமாக வாழ வைத்தான். அல்லாஹ் சொல்லுவான், கியாமத் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா, உன் ரகசியம் எல்லாம் கிழிஞ்சு போகும் என்கிறான். நீ யாருங்கிறது தெரிஞ்சு போகும். அல்லாஹ் ரகசியத்தை கிழிச்சுட்டான் வைங்க, நான் ஒண்ணுமே இல்லை. இதுக்காக வேண்டியாவது அல்லாஹ்வுக்கு நம்ம 1000 நன்றி சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு ரகசியமா அல்லாஹ் பாதுகாத்து வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, கிருபையை, அருளை சொன்னார். எப்படி நாளை கியாமத்தில் அல்லாஹ் தஆலா ஒருத்தரை சொல்லுவான், இவனை நரகத்துக்கு அனுப்புங்க, எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் முடிஞ்சிடும், அவன் செஞ்ச எல்லா கேள்வி கணக்கெல்லாம் கேட்க முடியும், நரகத்துக்கு அவன் அப்படியே போயிட்டே இருந்து திரும்ப அல்லாஹ்வை திரும்பி பார்ப்பான். கொஞ்சம் தூரம், மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அல்லாஹ்வை திரும்பி பார்ப்பான், மறுபடியும் கொஞ்சம் தூரம் போய் அல்லாஹ்வை திரும்பி 3 தடவை திரும்பி பார்த்துருவான். அல்லாஹ்வை ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அவனுக்கான தீர்ப்பு முடிஞ்சிருச்சு, நரகவாசல் முடிவாயிடுச்சு, எல்லா கேள்விகளும் கேட்டு முடிச்சாச்சு. போகும்போது திரும்ப அல்லாஹ் கூப்பிடுவான், என்ன திரும்பி பார்த்துட்டே போற, நீ செஞ்ச தப்பு தானே, கேட்டாச்சு இல்லை எல்லாம். அவன் சொல்லுவானா, குர்ஆன்ல படித்தேன், ரப்புக்கல் கஃபூர் துர் ரஹ்மா, உன்னுடைய ரப்பு ரொம்ப இரக்கமுள்ளவன் கிருபையால அப்படின்னு அந்த வசனத்தை எல்லாம் நான் குர்ஆன்ல நான் படிச்சிருக்கிறேன். அதை நினைச்சு உன்னை திரும்பி பார்த்தேன், கொஞ்சம் தூரம் போனேன், இன்னொரு ஆயத்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, உமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் உன் பாவத்தை மன்னிக்க முடியும், நான் தான் மன்னிப்பேன் அப்படின்னு உரிமையோடு நீ சொல்ற. நினைச்சு பார்த்தனா, அதை திரும்பி பார்த்த உடனே நரகத்தினுடைய வாசலுக்கு போனதற்கு பின்னால கூட எனக்கு குர்ஆனுடைய ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. குல் யா இபாதில்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், குற்றம் செய்து கடைசி நிலையில நிற்பவர்கள் கூட, என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் ஒன்று இருக்குது, அதை நீங்க கைவிட்ட கூடாது, நம்பிக்கையோடு இருங்கன்னு நீ சொல்ற. ரப்பே அதை நினைச்சு பார்த்தேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், அவனை திருப்புங்க சொர்க்கத்திற்குன்றான். அல்லாஹ் தஆலா என் நம்பிக்கை, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறானா, என் ரஹ்மத்து மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறானா. நாம செஞ்ச பாவங்கள் பெருசா இருக்கலாம் பெருமக்களே, ஆனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு முன்னால் அது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெரிய குற்றவாளியா நிராசையா வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால ஏதாவது ஒரு சஹாபி நின்னா ரசூலுல்லாஹ் என்ன கேட்பாங்க தெரியுமா, வானம் பெருசா உன் பாவம் பெருசான்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், என் பாவம் தான் பெருசு. வானம் பெருசா, பூமி பெருசா உன் பாவம் பெருசான்னு கேட்பாங்க. பூமியை விட என் பாவம் தான் பெருசு யார் ரசூலுல்லாஹ். அரிசி பெருசா உன் பாவம் பெருசான்னு கேட்பாங்க, என் பாவம் தான் பெருசு. செல்லாலிசன் அடுத்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிருபை பெருசா உன் பாவம் பெருசான்னு கேட்பாங்க. சஹாபியால் பதில் சொல்ல முடியாது, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு முன்னால் என் பாவம் ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான் பெருசுன்னு, ரப்பினுடைய ரஹ்மத்து தான் பெருசு அப்படின்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். நீ தௌபா செய்யும்பா செல்லாலிசன், நீ தௌபா செய். பாவம் செய்வதற்கான தைரியமும் துணிவும் ஏற்படுவதற்காக இதை சொல்லல. ஒரு பக்கத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நிராசையாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் அவ்வளவு இரக்கம் உள்ளது. இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, எனக்கு அல்லாஹ் மேல கிருபை மேல எப்ப எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு தெரியுமா, ஒரு பெரிய அரசராக, பல்ஸ் நாட்டினுடைய இளவரசராக வந்தவர் இப்ராஹிம் அதுகம். ஆரம்பத்தில் அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு அரசராக வேட்டைக்கு போறார், காட்டுல போய் வேட்டையாடிட்டு இருக்கும் போது வேட்டையாடி முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்காக அவர் கொண்டு வந்து ரொட்டி எடுத்து வச்சார். கடுமையான பசி. சாப்பிட போகும்போது ஒரு காகம் வந்து ரொட்டியை கொத்திட்டு போயிடுச்சு. காட்டுல என்ன செய்ய முடியும், இவர் அப்படியே அந்த காகத்தை துரத்திட்டே பின்னால குதிரையில போறாரு. அரசர் கடும் பசி, பின்னாலே எங்கேயாவது போட்டுறாத அந்த ரொட்டியன்னு அப்படியே போறாரு. அப்படியே ஒரு பெரிய மலைக்கு மேல பறந்து போச்சு. இவரும் மலைக்கு மேல குதிரையை நிறுத்திட்டு மேலே ஏறி போனாரு. போய் பார்த்தா அங்கே ஒருவன் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். மலை உச்சியில ஒரு இடத்துல, காட்டுல உள்ள ஒரு மலை, அந்த மலையில கட்டப்பட்டிருக்கிறான். இந்த காகம் போய் அந்த ரொட்டியை பிச்சு அவன் வாயில கொடுக்கும். அல்லாஹ் என் ரப்புனுடைய ரஹ்மத்தை நினைச்சு பார்த்து நான் அவனை கட்டி, நான் வந்த உடனே அதை போய் போட்டு பறந்துருச்சு. நான் அவனை அவிழ்த்து விட்டு அவனை கேட்டேன், என்னப்பா? அவன் சொன்ன, நான் ஒரு வியாபாரி,
நான் ஒரு வியாபாரி, இந்த பக்கமாக வியாபாரத்துக்கு வருவேன். கொள்ளை கூட்டம் என்னுடைய இருந்த பொருளை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு என்னை கொண்டு வந்து இங்கே கட்டி போட்டு போயிட்டாங்க. யாருமே நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி, அதுவும் மலைக்கு மேலே உச்சியில். 7 நாள் ஆச்சு. 7 நாள் இந்த காகம் தான் எனக்கு கொண்டு வந்து ரிசுக்கு தருது. இப்ராஹிம் நதகம் ரஹமத்துல்லா சொன்னாங்க, ரப்பனுடைய ரஹமத்தை, அருளை, கிருபையை நினச்சி பார்த்து அல்லாஹ் அக்பர், இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்குற ரிசுக்கு மாதிரி உலகத்தில் யாராவது கொடுக்க முடியுமா? ரப்பனுடைய ரிசுக்கு மாதிரி உலகத்தில் யார் கொடுக்க முடியும்? பாகிஸ்தானுடைய அறிஞர் சுல்ஃபிகார் சொல்லுவார், நான் இஸ்லாமாபாத்தில் இருந்து ஹைவேல வேகமாக போய்கிட்டு இருக்கிறேன் காரில். அவர் சொல்றார், காரில் கிட்டத்தட்ட 140 160 என்னுடைய டிரைவர் ஓட்டிட்டு போறாரு. பின்னால் நான் உட்கார்ந்து புக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். சடன்லி ஒரு பிரேக் அடிச்சார் என்னுடைய டிரைவர். அப்படியே 160 போயிட்டு இருக்கிற காரை பிரேக் அடிச்சா எப்படி இருக்கும்? என்னப்பா ஆச்சுன்னு கேட்டேன். நாய் குறுக்க வந்து விழுந்துருச்சு அப்படின்னு பாட்டேன். நான் இறங்கி நாங்கள் 2 பேரும் காரை நிறுத்திட்டு வந்து நாயை தேடணும். நாய் ஒன்றையும் காணும். சுற்றி தேடிட்டு நாயை காணும். சரி டீச்சர் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் புறப்பட்டு ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி போய் பசிக்கிற டைம் ஒரு ஹோட்டலில் நிறுத்த சொன்னேன். ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கும்போது பார்த்தா பின்னால் உள்ள டிக்கியில் இருந்து நாய் அப்படி பாஞ்சு வெளியே போகுது. அடித்த பிரேக்கில் டிக்கி ஓப்பன் ஆகி இந்த நாய் அப்படி டிக்கியில் போய் ஏறிடுச்சு. எப்படியோ 25 கிலோமீட்டர் தள்ளி நான் இறங்கி சாப்பிட போகும்போது அந்த நாய் அப்படியே குதிச்சு போய் அங்கே கிடக்கிற எலும்பு போய் சாப்பிடுது. அல்லாஹ் அக்பர். என் ரப்பனுடைய கிருபையை நினைச்சேன். இந்த நாய்க்கு அல்லாஹ் இந்த ஹோட்டல்ல ரிசுக்கு வச்சிருந்தான். அல்லாஹ் 25 கிலோமீட்டர் நான் 140 வரை என் காரை பிரேக் அடிக்க வச்சு இந்த நாயை பின்னால ஏற்றி கொண்டு வந்து ரிசுக்கு கொடுக்குறான். அல்லாஹ். இது நாய்க்கு மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் பல நேரங்களில் நமக்கு தந்த ரிசுக்கை நினைச்சு பார்க்கணும். எப்படி எல்லாம் அல்லாஹ் நினைக்காத புறத்தில் எல்லாம் அல்லாஹ் தந்திருப்பான். அல்லாஹ்வுடைய அருளை, கிருபையை காலமெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் பெருமக்களே. எனவே இன்ன ரஹ்மத்துல்லாஹ் ஃபகுர் ரப்புக்கும் து ரஹ்மத்தின் வாசிஆ என்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்க ரப்புனுடைய ரஹ்மத் விசாலமானது, அவன் விசாலமான ரஹ்மத்துடையவன். ரமலானுடைய முந்திய 10 நாட்கள் அவ்வளவு ரஹ்மா, அது ரஹ்மத்தினுடைய நாட்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அள்ள வேண்டிய நாட்கள். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا. குர்ஆன் ஓதப்படும் போது நீங்கள் வாய் மூடி நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். لَعَلَّكُمْ تُرْحَمُونَ, நீங்கள் ரஹ்மத்து செய்யப்படுவீர்கள். தராவீஹ் தொழுகையில கேட்கிறோம், எங்கெங்கெல்லாம் ரஹ்மத்து கிடைக்கும்? குர்ஆன்ல கிடைக்கும், ரமலான்ல கிடைக்கும். சொந்த பந்தங்களுக்கு பெயரே அல்லாஹ் வச்சிருக்கிறது ரஹ்மன் வச்சிருக்கிறான். சொந்த பந்தங்களுக்கு பெயர் என்ன? ரஹ்மத். ரஹ்மனா என்ன? ரஹ்மத். சொந்த பந்தங்களுக்கு அரவணைக்கிறதுனால ரஹ்மத்து கிடைக்கும். இப்படி அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினுடைய விசாலமான தன்மைகள். இன்றைக்கும் கூட காபத்துல்லாஹ்ல ஒரு வரி எழுதி போட்டிருப்பாங்க, ஒரு ஆயத்து, குர்ஆனுடைய ஆயத்து, நப்பி இபாதி. அழகான வார்த்தை. பல நேரங்களில் காபாவுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அந்த வார்த்தையை பார்த்தே ரசித்து கொண்டே இருக்க முடியும். அப்படி ஒரு அழகான குர்ஆனுடைய வார்த்தை. நப்பி இபாதி, என் அடியார்களுக்கு சொல்லுங்கள், அன்னியானல் கஃபூருர் ரஹீம், நான் ரொம்ப கிருபையாளன், இரக்கம் உள்ளவன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவான், வன் அதாபி ஹுல் அதாபுல் அலீம், என் வேதனையும் கடுமையாக இருக்கும் என்று சேர்த்து சொல்லுங்கள். அதுல கூட பாருங்க, முதல்ல அல்லாஹ் இதைத்தான் முன்னால சொல்றான், கிருபையையும் இரக்கத்தையும் தான் அல்லாஹ் முன்னால சொல்றான். அல்லாஹ் படைப்புகளை படைச்சு முடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கதப அலா அர்ஷி, அல்லாஹ் அர்ஷ்ல எழுதி வச்சுட்டான். அல்லாஹ் படைப்புகளை படைச்சு முடிச்சுட்டு அர்ஷ்ல எழுதிட்டான். அல்லாஹ் என்ன எழுதுனா, இன்ன ரஹ்மதி கலபத் கலபி, எனக்கு இரக்கம் ரஹ்மத்தும் உண்டு, கோபமும் உண்டு, என் கோபத்தை என் இரக்கம் ஜெயித்து விட்டது என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த ரஹ்மத்தை அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه. திருநெல்வேலியில் மனோகர் ரஹ்மான் என்ற இஸ்லாமிய மதரசாவுக்காக